வணக்கம் மக்களே. இன்னைக்கு நான் உங்களுக்காண்டி என்ன படம் எடுத்துட்டு வந்திருக்கேன்னா, சில ஹாலிவுட் ஆக்ஷன்ஸ் மூவிஸ் தான் எடுத்துட்டு வந்திருக்கேன். இன்னைக்கு நான் எடுத்துட்டு வந்திருக்கிற எல்லா மூவிஸும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஜார்னர்ல இருக்கிற மூவிஸ் தான். இதுல சில படங்கள்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ரிவெஞ்ச் ஜார்னர்ல ஆக்ஷன் மூவி, சில இது பாத்தீங்கன்னா த்ரில்லர், சில இது ஹாரர், அந்த மாதிரி பேசிஸ்ல தான் இருக்கும். சோ வாங்க ஸ்ட்ரைட்டா நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். வீடியோ போறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனல்ல யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம். நம்ம லிஸ்ட்ல பார்க்க போற மொத படம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ அமேசான் பிரைம்ல ரிலீஸ் ஆகிருக்கிற எ ஒர்க்கிங் மேன் அப்படிங்கிற ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் மூவியை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இந்த படம் பாத்தீங்கன்னா தமிழ் டப்லயும் அவைலபிளா இருக்கு. இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னா, இந்த படத்துல ஜேசன் ஸ்டாந்தம் பாத்தீங்கன்னா ஒரு லீட் கேரக்டர்ல பிளே பண்ணியிருக்காரு. இந்த படம் ஒரு அதிரடியான ஆக்ஷன் த்ரில்லர் திரைப்படம். ஜெனி அப்படிங்கிற ஒரு பொண்ணை ரஷ்யன் கேங்கு கிட்ட இருந்து எப்படி இவர் மீட் எடுக்கிறாரு அப்படிங்கிற அந்த பிளாட்ல தான் இந்த ஸ்டோரி மூவ் ஆகும். ஆக்சுவலா ஜேசன் பாத்தீங்கன்னா பாஸ்ட்ல ஒரு எக்ஸ் மேரின் கமௌண்டாவா தான் ஒர்க் பண்ணியிருப்பாரு. ஆனா பிரசன்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு சாதாரண கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் தான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. தன்னோட ஒய்ஃபோட டெத்துக்கு அப்புறமா தன்னோட மக பாத்தீங்கன்னா மாமனாரோட கஸ்டடியில இருக்கா. அவர் பாத்தீங்கன்னா இவரோட மகளை இவர்கிட்ட காட்டவே கூடாதுன்னு சொல்லி ஒரு முடிவுல இருக்கிறாரு. அதுக்கு ரீசன் பாத்தீங்கன்னா ஜேசனால அவளுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துரும் சொல்லிட்டு தான் காட்டவே மாட்டாரு. ஜேசனும் பாத்தீங்கன்னா பிரசன்ட்ல எந்த ஒரு வம்பு தும்புக்கும் போகாம அவரோட வேலையை ரொம்ப சாஃப்டா பீஸ்ஃபுல்லா பாத்துக்கிட்டு இருக்காரு. அந்த டைம்ல இவருக்கு நெருக்கமா இருக்கக்கூடிய கார்சியா ஃபேமிலி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஃபேமிலியை சேர்ந்த ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு பேரு தான் ஜெனி. அந்த ஜெனியை பாத்தீங்கன்னா ஒரு ரஷ்யன் கேங் ஒருத்தவங்க கடத்திடுறாங்க. அந்த ரஷ்யன் கேங்க ஒரு தனி ஆளை எப்படி ட்ராக் பண்றாரு, கடைசியா அந்த பொண்ணை சேஃப் கார்ட் பண்ணாரா இல்லையா, அதே மாதிரி தன்னோட குடும்பத்தையும் சேஃபா வச்சுக்கிட்டாரா இல்லையா அப்படிங்கிற ஒரு ஸ்டோரியை சொல்லக்கூடியதான் இந்த படம். இந்த படத்துல ஜேசன் ஸ்டாந்தமோட ஸ்கிரீன் பிரசன்ஸும் இன்டென்ஸ் அண்ட் டிஃபரெண்டான ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸும் இந்த படத்துக்கான ஒரு பெரிய பிளஸ்னே சொல்லலாம். இன்ஃபேக்ட் ஸ்டார்டிங் சீன்லயே பாத்தீங்கன்னா இவர் ஆர்மியில இருந்தாரு அப்படிங்கறத ப்ரூவ் பண்றதுக்காண்டியே ஒரு மாஸ் சீன் ஒன்னு வச்சிருப்பாங்க. அதுவே பார்க்க சூப்பரா இருந்தது. அதே மாதிரி அதுல ஒரு 2 பேரை கொலை பண்ணக்கூடிய ஒரு காட்சி இருக்கும். அது ரிலேட்டடா இருக்கக்கூடிய ஸ்டன்ட் சீக்வன்ஸா இருக்கட்டும், கிளைமேக்ஸ்ல வர காட்சிகளா இருக்கட்டும், எல்லாமே நீட்டா எடுத்திருந்தாங்கன்னே சொல்லலாம். அதே மாதிரி இந்த படத்துல சினிமேட்டோகிராஃபி மற்றும் சவுண்ட் எஃபெக்ட்ஸ்லாம் பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கும். லோ லைட்ல இருக்கக்கூடிய காட்சிகள்லாம் பாத்தீங்கன்னா நல்லாவே போர்ட்ரேட் பண்ணிருப்பாங்க. இந்த படத்துல வரக்கூடிய கேரக்டர்ஸ் எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா ஒரு நல்லதா டிஃபைன் பண்ணி ரொம்ப நல்லாவே கனெக்ட் பண்ணிருப்பாங்க. அதே மாதிரி இந்த படத்துல எமோஷனல் சீக்வன்ஸ்லாம் பாத்தீங்கன்னா நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. சப்போர்ட்டிங் ரோல்ல நடிச்சவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா நல்லாவே நடிச்சிருப்பாங்க. ஆனா இந்த படத்துல ஸ்டன்ட் சீக்வன்ஸ் மட்டும் பெட்டரா இருந்தா போதுமா? ஒரு நல்ல படத்துக்கு ஒரு ப்ராப்பரான ஒரு என்கேஜிங்கான ஸ்கிரீன் பிளே வேணும் இல்லைங்களா? அதை இந்த படத்துல நல்லா கொடுத்திருக்காங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஓரளவுக்கு தான் கொடுத்திருக்காங்கன்னே சொல்லலாம். வழக்கமான ஒரு மிஷன் படத்துல வரக்கூடிய ஒரு டெம்ப்ளேட் இருக்கும் இல்லையா, அதே மாதிரி ஒரு டெம்ப்ளேட் கதைக்குள்ள போற ஸ்டோரி தான் இது. பெரிய லெவல்ல ஏதாவது சுவாரஸ்யமாவோ புதுசா வேற சம்பவம் எதுவும் இல்லைன்னு தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. ஏன்னா இதே மாதிரி ஸ்டைல்ல இவர் இதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட படங்கள் கொடுத்திருக்கிறாரு. சோ புதுசா ஏதாவது இந்த படத்துல இருக்கான்னு சொல்லி நம்ம எதிர்பார்த்தோம்னா அது கொஞ்சம் கம்மி தான். ஒரு நார்மல் ஆஸ் யூஷுவல் படம் மாதிரி தான் இருந்தது. அதுக்காக இந்த படம் போரிங் நல்லா இல்ல அப்படிலாம் சொல்லல. ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி போயிடக்கூடாதுன்னு தான் நான் சொல்றேன். மத்தபடி கண்டிப்பா இந்த படத்தை ஒன் டைம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ அமேசான் பிரைம்ல தமிழ் டப்போட அவைலபிளா இருக்கு. சோ நீங்க பார்த்துட்டு உங்களோட கருத்தை நம்ம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நம்ம லிஸ்ட்ல அடுத்து பார்க்க போற படம் என்னன்னு பாத்தீங்கன்னா 2025ல ஹாலிவுட்ல ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் ஆக்ஷன் ஓரியன்டா வந்திருக்கக்கூடிய படம் தான் தி கார்ஜ் அப்படிங்கிற ஒரு படம். இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த படத்துல ஹீரோவா வர்றது யாருன்னு பாத்தீங்கன்னா மில்ஸ் டெல்லர். அதே மாதிரி ஹீரோயினா வர்றவங்க பாத்தீங்கன்னா ஆனியா டெய்லர் ஜாய். இந்த படத்துல இவங்க 2 பேருமே பாத்தீங்கன்னா ஒரு ட்ரெயின் அசாசின்ஸா இருக்காங்க. ஒரு நாள் இவங்க 2 பேத்துக்குமே பாத்தீங்கன்னா ஒரு மான்ஸ்டர் வாழக்கூடிய ஒரு பள்ளத்தாக்க பாதுகாக்கக்கூடிய ஒரு வேலை ஒண்ணு கிடைக்குது. சோ ஹீரோ ஒரு புறமும் ஹீரோயின் இன்னொரு புறமும் இருந்து இவங்க 2 பேருமே அந்த பள்ளத்தாக்க பாதுகாக்க ஆரம்பிக்கிறாங்க. இதே நேரத்துல இவங்க 2 பேருக்குள்ளேயும் பாத்தீங்கன்னா ஒரு லவ் ட்ராக் ஒண்ணு உருவாகுது. ஒரு நாள் ஒரு விபத்து ஏற்பட்டு அந்த பள்ளத்தாக்குள்ள நம்ம ஹீரோ போய் விழுந்துடுறாரு. சோ ஹீரோவை காப்பாத்துறதுக்காக ஹீரோயின் பாத்தீங்கன்னா அந்த பள்ளத்தாக்குள்ள இறங்குறாங்க. இதுக்கப்புறம் இவங்க 2 பேருமே அந்த பள்ளத்தாக்குள்ள எப்படி சர்வை பண்றாங்க, கடைசியில அந்த பள்ளத்தாக்க அழிக்க என்னென்ன முயற்சிகள்லாம் பண்றாங்க அப்படிங்கறத சொல்லக்கூடியதான் இந்த படத்தோட முழு கதையும். முதல்ல இந்த படத்துல எனக்கு பிடிச்ச விஷயங்கள்லாம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இவங்க 2 பேரோட பெர்ஃபார்மன்ஸை சொல்லியே ஆகணும். சும்மா அல்டிமேட்டா பண்ணிருப்பாங்க. குறிப்பா இவங்க 2 பேரை சுத்தி தான் இந்த படத்தோட கதையை பாத்தீங்கன்னா மூவ் ஆகுற மாதிரி இருக்கும். சோ இவங்க 2 பேருமே தங்களோட பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் மூலமா இந்த மொத்த படத்தையுமே தாங்கி நிறுத்திருக்காங்கன்னே சொல்லலாம். அதே மாதிரி இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளே பாத்தீங்கன்னா படம் ஆரம்பிச்சதுல இருந்து டுவர்ட்ஸ் த கிளைமேக்ஸ் வரைக்கும் எங்கேயுமே லேக் ஆகாம போர் அடிக்காம ஒரு என்கேஜிங்கா கொண்டு போயிருப்பாங்க. அதே மாதிரி இந்த படத்துல வர்ற அந்த பள்ளத்தாக்க ஷூட் பண்ண இடமா இருக்கட்டும், ஹீரோ மட்டும் ஹீரோயின் இவங்க 2 பேருமே அந்த பள்ளத்தாக்குல இறங்கி சர்வே பண்ற இடமா இருக்கட்டும், எந்த இடத்துலயுமே நம்ம குறை சொல்ல முடியாத அளவுக்கு இந்த படத்தோட விஎஃப்எக்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பராவே பண்ணிருப்பாங்க. அதே மாதிரி இந்த படத்தோட டியூரேஷன் பாத்தீங்கன்னா ஒரு 2 ஹவர்ஸ்க்குள்ள தான் வரும். சோ நம்ம ஃபாஸ்டாவே பார்த்து முடிச்சிடலாம். அதே மாதிரி இந்த படத்துல வரக்கூடிய அந்த லாங் ஷாட் சீனா இருக்கட்டும், அந்த பள்ளத்தாக்குல வரக்கூடிய அந்த டார்க் மோட் சீனா இருக்கட்டும், எல்லா இடத்துலயும் வரக்கூடிய அந்த சினிமாட்டோகிராஃபி காட்சிகள்லாம் பாத்தீங்கன்னா சும்மா தரமாவே எடுத்திருப்பாங்க. அதே மாதிரி மான்ஸ்டர் அட்டாக் பண்ற காட்சிகளா இருக்கட்டும், சோ அதுல
இருந்து இவங்க எப்படி தப்பிச்சு எஸ்கேப் ஆகுற அந்த மாதிரி காட்சிகளா இருக்கட்டும், எல்லாமே பாத்தீங்கன்னா ரசிக்கும்படியா தான் இருந்தது. சோ கண்டிப்பா இது ஒரு மஸ்ட் வாட்ச் மூவி தான். சோ இந்த படம் இப்ப ஆப்பிள் டிவி பிளஸ்ல தான் இப்ப ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்குது. மத்த ஓடிடி பிளாட்ஃபார்ம்ல இந்த படம் இன்னும் வரல. சோ இந்த படம் நெக்ஸ்ட் மந்த் எண்டுக்குள்ள அமேசான் பிரைம்ல ரிலீஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. சோ இந்த மூவியை பத்தின வேற இன்ஃபர்மேஷன் கிடைச்சுன்னா கண்டிப்பா நான் உங்களுக்கு அப்டேட் பண்றேன். நம்ம லிஸ்ட்ல அடுத்து பார்க்கக்கூடிய படம் என்னன்னு பாத்தீங்கன்னா டீமன் சிட்டி அப்படிங்கிற ஒரு ஜாப்பனீஸ் மூவியை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த படம் இப்ப நெட்ஃபிளிக்ஸ்ல தமிழ் டப்போட அவைலபிளா இருக்கு. இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி பாத்தீங்கன்னா சும்மா ரத்தம் தெறிக்க தெறிக்க எடுக்கக்கூடிய ஒரு ரிவெஞ்ச் ஸ்டோரி தான். அதாவது கில்லு, மார்கோ, ஜான்விக் அந்த மாதிரி ஸ்டைல்ல எடுக்கக்கூடிய ஒரு ரிவெஞ்ச் டிராமா மூவி தான் இது. இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்லயே பாத்தீங்கன்னா சகாட்டா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு ஹிட்மேனை காட்டுறாங்க. ரொம்பவுமே ஃபேமஸான ஒரு ஹிட்மேன்னே சொல்லலாம். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்லயே பாத்தீங்கன்னா ஒரு கேங்க அடிச்சு தும்சம் பண்ணி சம்பவம்லாம் பண்ணிட்டு இதுக்கப்புறம் இந்த மாதிரி தொழிலெல்லாம் பண்ணவே கூடாதுன்னு சொல்லி எல்லாத்தையும் விட்டுட்டு அவரோட வீட்டுக்கு கிளம்பி போறாரு. இவருக்கு பாத்தீங்கன்னா ஒரு மனைவியும் ஒரு சின்ன பெண் குழந்தையும் இருக்குது. இதுக்கப்புறம் லைஃபை பீஸ்ஃபுல்லா கொண்டு போகலாம்னு சொல்லி நினைக்கும் போகுது திடீர்னு சில ஆட்கள்லாம் பாத்தீங்கன்னா மாஸ்க் போட்டு இவங்க வீட்டுக்குள்ள வராங்க. வந்தவங்க சும்மா இல்லாம இவரோட கண்ணு முன்னாடியே இவரோட மனைவி மற்றும் குழந்தைய அடிச்சு கொல்றாங்க. இவரையும் பாத்தீங்கன்னா அடிச்சு ஒரு நடப்பெணமா மாத்திடுறாங்க. அதாவது ஒரு கோமா ரேஞ்சுக்கு கொண்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் பல வருஷமா கோமால இருந்த இவரு திடீர்னு ஒரு சிச்சுவேஷன்ல இவரோட நினைவெல்லாம் திரும்புது. அதுக்கப்புறம் இதுக்கு காரணமானவங்க எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா இவர் எப்படி ரிவெஞ்ச் பண்றாரு அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கதை. இன்ஃபேக்ட் இந்த படத்தோட கதைக்களம் பாத்தீங்கன்னா ஒரு பழைய டெம்ப்ளேட் தான். கிட்டத்தட்ட இந்த மாதிரியான கதைக்களம் பாத்தீங்கன்னா நம்ம தமிழ் சினிமால ஏகப்பட்டது பார்த்திருக்கோம். பட் இந்த படத்துல என்ன ஒரு விஷயம் டிஃபரெண்டா பண்ணிருக்காங்கன்னா அந்த செட்டப் பாத்தீங்கன்னா கொஞ்சம் டிஃபரெண்டா பண்ணிருப்பாங்க. ஒரு சிட்டி பேஸ்டு ரிவெஞ்ச் டிராமா. அதாவது ஷின்காங் அப்படிங்கிற ஒரு நகரத்தை அந்த ஊரை யாரு ஆள போறாங்க அப்படிங்கிற ஒரு சின்ன பகையை வச்சுதான் இந்த படத்தோட ஸ்டோரியை கொண்டு போயிருப்பாங்க. அதே மாதிரி இந்த படத்துல வரக்கூடிய அந்த ஃபைட் ஸ்டன்ஸ் எல்லாம் எடுத்த விதம் இருக்குது இல்லைங்களா, அதெல்லாம் பாத்தீங்கன்னா அல்டிமேட்டா இருந்ததுன்னே சொல்லுவேன். எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா அந்த ஸ்டார்டிங் சீன்ல வரக்கூடிய அந்த ஹாஸ்பிட்டல் ஃபைட்டா இருக்கட்டும், அதே மாதிரி அந்த ஸ்டார்ஸ்ல வரக்கூடிய அந்த சண்டை காட்சிகளா இருக்கட்டும், அதே மாதிரி கிளைமேக்ஸ்ல வரக்கூடிய ஃபைட் எல்லாம் பாத்தீங்கன்னா வேற லெவல்ல எடுத்து வச்சிருப்பாங்க. அதே மாதிரி இந்த படத்துல வரக்கூடிய அந்த ரா கண்டென்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா நீட்டாவே இருந்தது. சும்மா ரத்தம் தெறிக்க தெறிக்க அப்படிங்கிற மாதிரி காட்சிகள் ஏகப்பட்டது இருந்தது. அதுலயும் இதுல சில இடங்கள்ல வரக்கூடிய சில சென்டிமெண்ட் காட்சிகள்லாம் பாத்தீங்கன்னா நல்லாவே கனெக்ட் ஆச்சு. அதே மாதிரி இந்த படத்தோட டியூரேஷன் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1.25 மணி நேரத்துக்குள்ள எடுக்கக்கூடிய ஒரு கிரிப்பிங்கா பார்க்கக்கூடிய ஆக்ஷன் சீக்வன்ஸ் தான். அந்த அளவுக்கு படம் நல்லாவே போகும். எனக்கு இந்த படத்துல சில மைனஸ் பார்க்கப்பட்டது என்னன்னா இந்த படத்துல பெரிய அளவுல புதுசா ஏதாவது பண்ணிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. சில சீன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா பிரெடிக்டபிளா தான் இருந்தது. இந்த படத்துல அதே மாதிரி ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் எல்லாம் ஏதாச்சும் வைப்பாங்களான்னு சொல்லி பார்த்தோம். சோ அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே கிடையாது. பட் கிளைமேக்ஸ்ல மட்டும் ஒரு சின்ன ட்விஸ்ட் வைக்கிறேன்னு சொல்லிட்டு சோ அதுல ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கா கொடுப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா சோ அதுலயும் அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே கிடையாது. ஆக்ஷன்ல போக்கஸ் பண்ண அளவுக்கு ஸ்டோரியில போக்கஸ் பண்ணலன்னு தான் நான் சொல்லுவேன். மத்தபடி கண்டிப்பா இந்த படத்தை ட்ரை பண்ணி பார்க்கக்கூடிய படம் தான் இது. இந்த படம் நெட்ஃபிளிக்ஸ்ல தமிழ் டப்போட அவைலபிளா இருக்கு. சோ நீங்க பார்த்துட்டு உங்களோட கருத்தை நம்ம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நம்ம லிஸ்ட்ல அடுத்து பார்க்கக்கூடிய படம் பாத்தீங்கன்னா பேக் இன் ஆக்ஷன் அப்படிங்கிற ஒரு ஹாலிவுட் ஆக்ஷன் மூவி தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னு பாத்தீங்கன்னா எமிலி, மேட் இவங்க ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னா CIA-ல ஸ்பை ஆபீசரா வேலை பார்க்கறாங்க. இவங்களுக்குள்ள ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்கு. அந்த நேரத்துல எமிலி பாத்தீங்கன்னா பிரெக்னன்ட்டாவும் இருக்கிறாங்க. இந்த மாதிரி இருக்கிற சிச்சுவேஷன்ல இவங்க வில்லன் கேங்கு கிட்ட இருக்கிற அதிநவீன இயந்திரத்தை கட்டுப்படுத்தக்கூடிய கண்ட்ரோல் தரக்கூடிய ஒரு கீயை அவங்க கிட்ட இருந்து எடுக்கிற ஒரு மிஷனுக்குள்ள போறாங்க. அந்த மிஷன்ல பாத்தீங்கன்னா அவங்க போகக்கூடிய ஒரு பிளேன் பாத்தீங்கன்னா கிராஷ் ஆகுது. அந்த கீயும் பாத்தீங்கன்னா அந்த கிராஷ்லயே தொலைஞ்சும் போயிருது. எமிலி, மேட் இவங்க ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான வேலையெல்லாம் பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நிறைய பண்ணிருப்பாங்க. இது போதும், இதோட நிறுத்திக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி பிளேன் கிராஷ்ல இவங்க இறந்த மாதிரி ஃப்ரேம் பண்ணிட்டு இந்த ஸ்பை லைஃப்ல இருந்து விலகி நார்மலான ஒரு லைஃபா ஒரு வாழ்க்கையை ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் 15 வருஷம் கழிச்சு இப்போ கரண்ட் டேல பாத்தீங்கன்னா இவங்களுக்கு ஒரு டீனேஜ் பொண்ணு ஒரு குட்டி பையனும் இருக்கிறாங்க. இந்த சூழல்ல அந்த டீனேஜ் பொண்ணுக்கும் இந்த பேரண்ட்ஸுக்கும் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல பாண்டிங் இல்லாத மாதிரி தான் இருக்கும். அந்த டைப்ல அந்த பொண்ணு போகக்கூடிய ஒரு பார்ட்டிக்கு எமிலி, மேட் இவங்க ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னா இவங்களோட பொண்ணு அங்க இருந்து கூட்டிட்டு வர்றதுக்காண்டி போறாங்க. அப்போ அந்த பார்ட்டியில இருக்கிற பசங்க பிரச்சனை பண்ண அப்போ வேற வழி இல்லாம இவங்களோட ஃபைட்டிங் ஸ்கில்ல காட்டக்கூடிய ஒரு நேரம் வருது. அப்போ அந்த வீடியோ பாத்தீங்கன்னா வைரல் ஆகி அப்போ இவங்களோட அண்டர் கவர் பாத்தீங்கன்னா காம்ப்ரமைஸ் ஆகுது. இந்த படத்தோட ஸ்டார்டிங்ல ஒரு கீ சொன்னேன் இல்லையா, அந்த கீ இப்ப இவங்க கிட்ட தான் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த வில்லன் கேங் எல்லாருமே பாத்தீங்கன்னா இவங்களை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. சோ எமிலி, மேட் இவங்க ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னா அந்த வில்லன் கேங்கை எப்படி சமாளிச்சாங்க, இதுக்கப்புறம் இந்த ஸ்டோரியில ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் எல்லாம் என்ன, இவங்களோட டீனேஜ் பொண்ணுக்கும் இவங்களுக்கும் ஒரு பாண்டிங் கிரியேட் ஆயிடுச்சா இல்லையா, சோ இதெல்லாம் நோக்கி தான் இந்த படத்தோட ஸ்டோரி லைனே போகும். இந்த படத்துல வரக்கூடிய ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா சும்மா டாப் நாட்சாவே இருக்கும். அதுதான் பாத்தீங்கன்னா இந்த படத்தோட இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டர்னே சொல்லலாம். ஸ்டார்டிங்ல வரக்கூடிய அந்த பிளேன் கிராஷ் சீனா இருக்கட்டும், இடையில வரக்கூடிய அந்த பெட்ரோல் பல்க் சீன், கிளைமேக்ஸ்ல வர்ற அந்த சேசிங் சீன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா சும்மா விஷுவல் ட்ரீட்டாவே இருக்கும். பெருசா இந்த
படத்துல ஸ்டோரியை பத்திலாம் கவலைப்படாம ஆக்ஷன் சீக்வன்ஸை மட்டும் வச்சாலுமே இது வந்து ஆக்ஷன் ஆடியன்ஸுக்கு சாட்டிஸ்பாக்சன் படமா தான் அமைஞ்சிருக்கு. லீட் பேரும் அதே மாதிரி இந்த படத்துல நடிச்சிருக்க அந்த 2 பசங்களும் சூப்பராகவே நடிச்சிருப்பாங்க. மதர் டாட்டர் அந்த பாண்டிங் சீக்வன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே இருந்தது. ரொம்ப நாளுக்கு அப்புறம் எமிலி கேரக்டர்ல நடிச்ச கேமரன் டியான்ஸை இந்த படத்துல பாக்குறதுக்கு ரொம்ப நல்லாவே இருந்தது. அதே மாதிரி இந்த படத்துல ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அங்கங்க நல்லாவே ஒர்க் அவுட் ஆச்சு. அதே மாதிரி இந்த படத்துல வரக்கூடிய சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா பெருசா கனெக்ட் ஆகவே இல்ல. நிறைய சீக்வன்ஸ் பாத்தீங்கன்னா பிரெடிக்டபிளா தான் இருக்கும். செகண்ட் ஹாஃப்ல வரக்கூடிய அந்த டயலாக் போர்ஷன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் டிராகியா தான் இருந்தது. ஸ்டோரி ஸ்கிரீன் பிளே எல்லாம் பாத்தீங்கன்னா புதுசா எந்த ஒரு எலிமெண்ட்டும் இருக்காது. மத்தபடி கண்டிப்பா இந்த படம் ஒன் டைம் வாட்சபிள் மூவி தான். இந்த படம் பாத்தீங்கன்னா நெட்ஃபிளிக்ஸ்ல தமிழ் டப்போட அவைலபிளா இருக்குது. சோ ஃப்ரீயா இருக்கும்போது நீங்க இந்த படத்தை பார்த்துட்டு உங்களோட கருத்தை நம்ம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நம்ம லிஸ்ட்ல அடுத்து பார்க்கக்கூடிய படம் என்னன்னு பாத்தீங்கன்னா எக்ஸ் டெரிட்டோரியல் அப்படிங்கிற ஒரு ஜெர்மன் மூவியோட ரிவ்யூவை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த படம் பாத்தீங்கன்னா இப்ப நெட்ஃபிளிக்ஸ்ல அவைலபிளா இருக்கு. இப்போதைக்கு இங்கிலீஷ் டப்பிங் வித் சப்டைட்டிலோட அவைலபிளா இருக்கு. இந்த படம் பாத்தீங்கன்னா ஒரு இன்டென்ஸான ஆக்ஷன் த்ரில்லர் மூவினே சொல்லலாம். அதாவது காணாமல் போன தன்னோட பையனை தேடி போகிற ஒரு தாயின் கதையினே சொல்லலாம். அதுவும் அவங்க பாத்தீங்கன்னா சாதாரண அம்மாலாம் இல்ல, இவங்க ஒரு எக்ஸ் சோல்ஜர். அப்படிங்கிற போதே ஆக்ஷன் சீக்வன்ஸ்க்கெல்லாம் பஞ்சமே இருக்காது. ஆக்சுவலா சாராவோட கணவர் இருக்காரு இல்லையா, அவர் பாத்தீங்கன்னா யூஎஸ் ஆர்மியில ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்திருப்பாரு. அதே மாதிரி இவங்க பாத்தீங்கன்னா ஜெர்மன் ஆர்மியில ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்திருப்பாங்க. சோ இந்த 2 நாடுகளும் சேர்ந்து ஆப்கானிஸ்தான்ல ஏதோ ஒரு அட்டாக்கு போயிருப்பாங்க. அப்போ நடந்த அந்த அட்டாக்ல பாத்தீங்கன்னா அந்த மிஷன்ல இருந்தவங்க எல்லாருமே இறந்திருப்பாங்க. இவங்களோட கணவர் உட்பட எல்லாருமே இறந்திருப்பாங்க. ஹீரோயின் மட்டும் தான் உயிர் பழச்சிருப்பாங்க. அதுல இருந்தே நம்ம ஹீரோயினுக்கு பாத்தீங்கன்னா ஒரு விதமான டிராமா வந்து இருந்துகிட்டே இருக்கும். அப்புறம் பிரசன்ட்ல பாத்தீங்கன்னா தன்னோட பையன் கூட சேர்ந்து யூஎஸ்ல போய் செட்டில் ஆகலாம் அப்படிங்கிறதுக்காக யூஎஸ் கவுன்சிலேட்டுக்கு வந்திருப்பாங்க. வந்த இடத்துல அவனோட பையன் பாத்தீங்கன்னா ரொம்ப துருன்னு நயனு இருக்கிறதுனால அங்க பக்கத்துல இருக்கிற பிளே ஏரியால விட்டுட்டு இவங்க உள்ள உட்கார்ந்து இருந்திருப்பாங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு திருப்பி போய் அந்த பிளே ஏரியால பார்க்கும்போது அந்த பையன் காணாம போயிருப்பான். அப்புறம் இந்த கவுன்சிலேட் முழுக்க பாத்தீங்கன்னா ரொம்ப தீவிரமா தேடிக்கிட்டே இருக்காங்க. அங்க இருக்கிற சம் பீப்புள்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீ இங்க பையனோடய வரல, இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ஹாலுசினேஷன் மாதிரி அப்படின்னு சொல்றாங்க. சோ அப்புறம் அங்க உண்மையிலே நடந்தது என்ன, அவளோட பையனை தேடுறதுக்காண்டி அங்க எந்த மாதிரியான முயற்சிகள்லாம் அவ எடுக்கிறா, இந்த இதுக்கெல்லாம் பின்னாடி இருக்கிற நபர் யாரு, எதுக்காக இதெல்லாம் பண்றாங்க, டுவர்ட்ஸ் த கிளைமேக்ஸ் என்ன ஆகுது அப்படிங்கறத இந்த படத்தோட கதையே. பர்சனலா எனக்கு இந்த படத்துல என்ன பிடிச்சதுன்னு பாத்தீங்கன்னா இந்த படத்துல வர்ற ஆக்ஷன் சீக்வன்ஸ் தான். இது ஒரு ஃபீமேல் ஓரியன்டட் ஆக்ஷன் மூவி. அதுலயும் இவங்க எக்ஸ் சோல்ஜர் அப்படிங்கறதெல்லாம் பெரிய பில்டப் கொடுக்குறாங்களே, அதுக்கு ஒர்த்தா இருக்குமா இந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் சொல்லி நீங்க கேட்கலாம். பட் இதுல பட்டைய கிளப்பியிருக்காங்கன்னே சொல்லலாம். ஒவ்வொரு சீனும் பாத்தீங்கன்னா வேற லெவல் எடுத்திருப்பாங்க. இதுக்கெல்லாம் காரணம் யாரு அப்படிங்கிற சில கேள்வி எல்லாம் இருக்கும் இல்லையா, அது இந்த படத்துல பெரிய ட்விஸ்டே கிடையாது. பட் எதுக்காண்டி இதெல்லாம் பண்ணாங்க அப்படிங்கிறதுக்காண்டி ரீசனிங் வந்து அது ஒரு பெரிய லெவல் ட்விஸ்டாவே இருந்தது. நம்மலாம் பாத்தீங்கன்னா அதுல வேற ஒரு ரீசன் யோசிச்சுக்கிட்டு இருந்திருப்போம். பட் அதை ஒரு வித்தியாசமா கன்வே பண்ணி அப்ரோச் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி அந்த பையன் எங்க இருக்கான் அதையெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு மிஸ்ட்ரி மாதிரி கடைசி வரைக்கும் அதை மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. அதுலயும் அவங்க ஒவ்வொரு கட்டத்திலையும் பாத்தீங்கன்னா எப்படி எல்லாம் அவங்க எஸ்கேப் ஆகுறாங்க, அடுத்த சீன்ஸ் எல்லாம் அவங்க எந்த மாதிரி பிளான் போடுறாங்க, அதெல்லாம் பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காவே கொண்டு போயிருந்தாங்க. அதுலயும் இதுல முக்கியமான பிளஸ் பாத்தீங்கன்னா இந்த படத்தோட டியூரேஷன் தான். ஒரு 2 ஹவர்ஸ்க்குள்ள இந்த படத்தை முடிக்கிற மாதிரி பண்ணிருப்பாங்க. ஓவராலா அந்த கிளைமேக்ஸை முடிச்ச விதமும் பாத்தீங்கன்னா நல்லா தான் பண்ணிருப்பாங்க. பட் அந்த கிளைமேக்ஸோட லாஜிக் எல்லாம் பாத்தீங்கன்னா அது ஒரு பழைய லாஜிக்கா தான் இருந்தது. அதை நீங்க பார்க்கும்போது உங்களுக்கே புரியும். அதே மாதிரி இந்த படத்துல ஒரு கட்டத்துக்கு மேல இவங்க அங்க இருக்கிற ஒரு பொண்ணு கூட சேர்ந்து சில விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க. அந்த போர்ஷன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவா போன மாதிரியே இருந்தது. மத்தபடி இது ஒரு தரமான படம் தான். கண்டிப்பா டைம் கிடைக்கும் போது இந்த படத்தை பார்த்துட்டு உங்களோட கருத்தை நம்ம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.